ஹலோ விஎபிஎஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மியூச்சுவல் ஃபண்டோட சின்ன இன்ட்ரடக்ஷன், அதோடைய நன்மைகள் தீமைகள், அதுதான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். இதில் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன், அதாவது மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு ஷேர் மார்க்கெட்லேயும் டெப்ட் மார்க்கெட்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது. மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி பிரிப்பாங்கன்னா, ஈக்விட்டி, டெப்ட்டு, ஹைப்ரிட். அதாவது ஈக்விட்டிங்கிறது பியூராக வெறும் ஷேர்ஸில் ஸ்டாக்ஸில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, டெப்ட்டுங்கிறது கடன் கொடுக்கறது, ஹைப்ரிட்டுங்கிறது ரெண்டுத்துடைய மிக்சடு காம்போ தான் ஹைப்ரிட்டுங்கிறது. ஈக்விட்டினா என்ன, டெப்ட்னா என்ன, ஹைப்ரிட்னா என்ன, எல்லாமே தனித்தனியாகவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு பேங்க்கில் ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு டெபாசிட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 போடுறீங்க, ஒரு 10 வருஷம் போடுறீங்கன்னாக்கா இப்போ இருக்கிற இன்ட்ரெஸ்ட் படி ஒரு 7% அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கும். இதே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 10,000 போடுறீங்க, ஒரு 10 வருஷம் போடுறீங்க, உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து 12% வருதுன்னு வச்சுக்கோம். இப்போ உங்களுக்கு 10 வருஷம் கழிச்சு எவ்வளோ ரிட்டர்ன் வரும் அப்படின்னாக்கா, பேங்க்கில் போகிறதுக்கு ஒரு 20,000 வரும், மியூச்சுவல் ஃபண்டில் போகிறதுக்கு ஒரு 31,000 வரும். இது வந்து லம்சமாக போடுறீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் ஒரு ஆவரேஜ் கால்குலேஷன் எடுத்திருக்கேன். இப்போ இங்கே 7% அப்படின்னு சொல்கிறது, பேங்க்கில் போகிற 7% அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மாக அவங்களுக்கு அந்த 7%ங்கிறது வந்துடும். ஆனால் இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இந்த 12%ங்கிறது வெறும் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் தான். இந்த 12%க்கு மேலேயும் போகலாம், 12%க்கு கீழேயும் வரலாம். ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறதுனால அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லலாம், கேரண்டீடாக சொல்ல முடியாது. இதே டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது அப்படின்னா, அது உங்களுக்கு வந்து 6 to 7% இந்த பேங்க்கில் போகிற இன்ட்ரெஸ்ட் அளவுக்கு தான் உங்களுக்கு இதுலேயும் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மியூச்சுவல் ஃபண்டு. ஹைப்ரிட் ஃபண்டாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் மிக்சடாக இந்த 12% அப்படிங்கிற லெவலுக்கு உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே நம்ம தனித்தனியாகவே டீட்டெயிலாகவே வீடியோ போட்டிருப்போம், ஏற்கனவே போட்டிருப்போம். அந்த வீடியோவையும் போய் பாருங்கள். உங்களுக்கு கிளியராக டெப்ட்னா என்ன, ஈக்விட்டினா என்னங்கிறது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பேங்க்கில் நம்மள்ட்ட டெபாசிட்டை வாங்கி அவங்க லோன் கொடுப்பாங்க. அந்த லோனுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுப்பாங்க. இதுதான் பேங்க்கில் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் என்ன செய்வாங்க, அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் ஒரு ஷேர் மார்க்கெட்லேயோ ஒரு இன்னொரு கார்பரேட் டெபாசிட்டுங்கிறவங்களுக்கு கடனாவோ இது மாதிரி கொடுத்து அதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸை நமக்கு கொடுப்பாங்க. இது லாங் டேர்மில் போடும்பொழுது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு இதில் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பாருங்களேன், இதில் வந்து 7% ஒர்க் அவுட் ஆகுது, 12% ஒர்க் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு 11,000 ரூபா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கன்ஃபார்மானு கேட்டிங்கன்னா கிடையாது, இதோட கூடவும் வரலாம், குறைச்சும் வரலாம், பட் வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ நான் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் போகிறதுனால எனக்கு என்ன நன்மைகள் என்ன தீமைகள்ங்கிறது ஒரு குழப்பமாகவே இருக்கும். அதை இந்த வீடியோவில் நம்ம கிளியர் பண்ணுறோம், வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதனுடைய நன்மைகளை பார்ப்போம். டிவர்சிஃபிகேஷனுங்கிறது என்னென்னா, நான் சொன்ன மாதிரி வைட் ரேஞ்சாக இருக்கும். இப்போ வந்து பர்டிகுலர் ஸ்டாக்கில் மட்டும் ஒரே ஒரு ஸ்டாக், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹெச்டிஎஃப்சி இருக்குது, இல்லை ஒரு பிரிட்டானியா கம்பெனி இருக்குது, இல்லை ஐடிசி இருக்குது அப்படின்னா அந்த ஒரு ஸ்டாக்கில் மட்டும் கொண்டு போய் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் என்ன செய்வாங்கன்னா, அந்தந்த ஸ்கீமுக்கு தகுந்த மாதிரி லார்ஜ் கேப்பில் போகிறதா மிட் கேப் போகிறதான்னு ஏற்கனவே ஒரு ஸ்கீம் முடிவு பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணி டிவர்சிஃபை பண்ணி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. நமக்கு அதனால் ரிஸ்க்கு ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷனல் மேனேஜர்னால், இப்போ நமக்கு ஸ்டாக்கை பற்றி தெரியும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரிஞ்சவங்க போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுதே சில சமயத்தில் நிறையா லாஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். ட்ரேடிங் பண்ணவங்களுக்கு அது நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு இன்வெஸ்டராக இருக்காங்க அப்படின்னாக்க, அவங்க லாங் டேர்மில் போகிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும். அவங்க கேட்டகரி வேறு. அவங்க வந்து இதே ப்ரொஃபஷனலாக ஒரு ஃபண்ட் மேனேஜராக இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அதே டியூட்டியாகவே தான் இருப்பாங்க. ஸோ ஃபண்ட் மேனேஜருடைய டியூட்டியே என்னன்னாக்கா, இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா, அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒர்க்கை மட்டும் தான் பார்த்துட்ருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஸ்டாக்ஸை வந்து எந்த டயத்தில் வந்து விற்கணும், எந்த டயத்தில் வாங்கணும், மார்க்கெட்டு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இது எப்படி ரியாக்ட் பண்ணும், இது எல்லாமே அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறதுனால அவங்க நல்லாவே தெரிஞ்சுருக்கோம், எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறதுனால. ஸோ நமக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமா, அதை ஹேண்டில் பண்ணுற பொறுப்பை வந்து நம்ம அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடும். ஸோ நம்ம வந்து இந்த மார்க்கெட் டென்ஷன் எதுவுமே இல்லாமல் நம்ம டைம் பீரியட் கொடுத்து பொறுமையாக இருக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய டியூட்டியாக இருக்கும். எந்த ஃபண்டை சூஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸர் வச்சு சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டென்ஷனும் இருக்காது. உங்களுக்கு தேவை, நீங்கள் ப்ராப்பராக அந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸரை வச்சு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு லிக்விடிட்டிங்கிறது, இப்போ நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் இடம் வாங்குறீங்க, நீங்கள் நினச்ச டயத்தில் அதை வந்து டக்குன்னு விற்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா விற்க முடியாது. பசங்களுக்காக நீங்கள் ஒரு கோல்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வைக்கிறீங்க.
ஸோ அந்த கோல்டோட வந்து மாடல்ஸ் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து பிடிக்காம போகலாம் பசங்களுக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு லிக்விட் கேஷாக இருக்கும். என்றைக்கு வேணாலும் நீங்கள் இன்றைக்கி சரண்டர் பண்ணி பணத்தை வேணும் அப்படின்னு நீங்கள் சரண்டர் பண்ணுறீங்க அப்படின்னாக்க, நீங்கள் ரிடம்ஷன் பண்ணின வித்தின் 2 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆகிட போகுது. ஸோ லிக்விடிட்டிங்கிறது இதில் ரொம்ப ஈஸியஸ்ட்டாக இருக்கும் இந்த யூனிட்ஸ் இருக்கிறதுல. அஃபோர்டபுள் என்ட்ரி, வெறும் மினிமம் ஒரு தினக்கூலி செய்கிறீங்க அப்படின்னா கூட அவங்க கூட இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போய் ஷேர் வாங்குறத விட அது வந்து ₹500 ஷேர் இருக்குது, பட் 1 2 அப்படி தான் வாங்க முடியும். பட் நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த யூனிட் ஸ்பேஸில் நீங்கள் வாங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு லார்ஜ் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ ரொம்ப மினிமமாக ₹500 இருந்தால் கூட ₹100 இருந்தால் கூடலாம் ஸ்கீம் இருக்குது, ஒரு சில ஸ்கீம்ஸ்லாம். அது மாதிரி மினிமம் அமௌண்ட் இருந்தால் கூட நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வெரைட்டி. இதில் நான் சொன்ன மாதிரி ஈக்விட்டி, டெப்ட்டு, ஹைப்ரிட்னு, செக்டார் ஸ்பெசிஃபிக் ஃபண்ட்ஸ்னு இது மாதிரி வெரைட்டி ஆஃப் ஸ்கீம்ஸ் இருக்குது. அதாவது ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க ஈக்விட்டி, லோ ரிஸ்க் எடுக்கிறவங்க டெப்ட்டு, மிக்சடாக ஒரு மாடரேட் ரிஸ்க் இருக்கிறவங்களுக்கு ஹைப்ரிட் ஃபண்டுன்னு இது மாதிரி வெரைட்டி ஆஃப் ஸ்கீம்ஸ் அவங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் தகுந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் ஸ்கீம்ஸ் இருக்குது இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு. இதுதான் இதோடைய நன்மைகள். இப்போ அதோடைய தீமைகளையும் பார்த்துருவோம். மேனேஜ்மெண்ட் ஃபீஸு, இது வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குங்க. இது வந்து ஆக்டிவ் ஃபண்டாக இருக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். என்ன செய்வாங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த ஸ்டாக்ஸை மேனேஜ் பண்ணி ஆக்டிவாக அந்த ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கான ஃபீஸ் நம்ம கொடுக்கணும் இல்லையா, அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது நம்மளுடைய ரிட்டர்னை குறைக்கும் அப்படிங்கிறது தான் மேனேஜ்மெண்ட் ஃபீஸுங்கிறது. நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ரிஸ்க்கு. மார்க்கெட் ரிஸ்க்குங்கிறது நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஷேர் மார்க்கெட்னாலே ரிஸ்க்கு தான். மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது அப்படிங்கிறது நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. மேக்ஸிமம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறனால கேரண்டீடாக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸை சொல்ல முடியாது. மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் வந்த மாதிரி தான் இது மாறிக்கிட்டே இருக்கும். எக்ஸிட் லோடுங்கிறது வந்து வித்தின் இயருக்குள்ளே நீங்கள் போட்டோன்னே ரெடெம்ஷன் பண்ணுறீங்க, வித்தின் 3 மந்த்ஸ்க்கு ரெடெம்ஷன் பண்ணால் ஒவ்வொரு ஸ்கீமில் ஒவ்வொரு மாதிரி அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸிட் லோடுங்கிறது 1 மாதம் 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா 1% ஆஃப் இன்வெஸ்டட் அமௌண்ட்டில் அவங்க எக்ஸிட் லோடு எடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் அந்த ஸ்கீம் டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும் இது இருக்கும். ஓவர் டிவர்சிஃபிகேஷன். இப்போ ஸ்டாக் வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கோ 2 ஸ்டாக்கோ 3 ஸ்டாக்கோ நீங்கள் தனியாக இண்டிவிஜுவலாக போய் வாங்கிக்கலாம். பட் இதில் வந்து ஏகப்பட்டது டிவர்சிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ லோ ரிட்டர்ன்ஸ் வரத்துக்கும் சான்ஸ் இருக்கும், ஹை ரிட்டர்ன் வரத்துக்கும் சான்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு மினிமமாக ஆவரேஜ் ஆகி தான் அந்த ரிட்டர்ன் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு ரிட்டர்ன் டைல்யூட் ஆகிறதுக்கு இதில் வாய்ப்புகள் இருக்குது. லேக் ஆஃப் கண்ட்ரோல். நம்மள்கிட்ட எந்த கண்ட்ரோலும் கிடையாதுங்க. நீங்கள் வந்து பர்டிகுலர் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும் ஆசைப்பட்றீங்கன்னா அதெல்லாம் அதில் முடியவே முடியாது. அவங்க ஒரு ஸ்கீம் ப்ரொஃபைல் வச்சுருப்பாங்க. ஏற்கனவே அவங்க ஸ்கீமில் என்னென்ன இதில் போடணும், எந்த போர்ட்ஃபோலியோவில் போடணும், அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் என்ன விரும்புகிறாங்களோ அந்த அசட்ஸ் தான், அந்த ஸ்டாக்ஸ் தான் அவங்க சூஸ் பண்ணி போடுவாங்க. இதில் போய் நீங்கள் தனியாக போய் உங்களுடைய ஆல்ட்ரேஷன் எதுவுமே பண்ண முடியாது. உங்களுடைய கண்ட்ரோல் அதில் எதுவுமே இருக்கவே இருக்காது. அதுக்கு நீங்கள் பண்ணணும்னா நீங்கள் தனியாக போய் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கண்ட்ரோலுங்கிறது எதுவுமே இதில் இருக்கவே இருக்காது. இது மட்டும்தான் இதில் டிமெரிட்ஸ்ன்னு சொல்லலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். ஆனால் இதுவுமே ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்கிறது தான் என்னுடைய இது. இப்போ வந்து மேனேஜ்மெண்ட் ஃபீஸு தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும் தான். நீங்கள் லோயர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவான இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டுக்குங்க. மார்க்கெட் ரிஸ்க்குங்கிறத தெரிஞ்சு தான் நீங்கள் வரீங்க. மார்க்கெட் ரிஸ்க்கே இருக்கக்கூடாதுன்னா பாண்டில் போடலாம். பாண்டில் போகிறதுக்கு நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் போகிறதும் ஒன்று தான், பாண்டில் போகிற ரிட்டர்ன்ஸும் ஒன்றும் அவ்வளோ ரொம்ப மேஜர் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் ஹைப்ரிட் ஃபண்டாக போடும்போது உங்களுக்கு இது வந்து ஓரளவுக்கு மாடரேட் ரிஸ்க்காக இருக்கும். ஸோ நீங்கள் அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸிட் லோடாக்கா 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் க்ளோஸ் பண்ணி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த 1 இயர் வரைக்கும் நீங்கள் க்ளோஸ் பண்ணாமல் அதை ஹோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா அந்த எக்ஸிட் லோடு உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. ஓவர் டிவர்சிஃபிகேஷன் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் வந்து மிட்டிகேட் ஆகுது. ஸோ ரிட்டர்ன்ஸ் குறைஞ்சாலும் நீங்கள் கம்பேரபிள் நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் டெபாசிட்டை ஏற்கனவே பார்த்தாமே நம்ம ட்ரெடிஷ்னல் டெபாசிட்டை கம்பேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து ஹை ரிட்டர்னாக தான் இருக்கும். லேக் ஆஃப் கண்ட்ரோல் எப்படி மிட்டிகேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் அந்த போய் ஸ்டாக் மார்க்கெட்டை போய் தனியாக ஒரே ஒரு ஷேரை வாங்கி அது ரிஸ்க் எடுத்துகிட்டு அது ஏறிச்சா இறங்குதா இந்த மார்க்கெட் டென்ஷன் எதுவுமே இல்லாமல் போகிறதுக்காக தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்டே செலக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த தீமைகளுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இதெல்லாம் மிட்டிகேட் பண்ணி நீங்கள் லாங் ரன்னில் போட்டிங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரியவே விஷயமே கிடையாது. இப்போ நீங்கள் லாஸ்ட்டு 2 மந்த்ஸுக்கு முன்னாடி இப்போ ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோமே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh போட்டிருந்தாங்கன்னா அவருக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 85,000 80,000 இருக்கிறதுக்கு தான் இப்போ சான்ஸ் இருக்குது. அதாவது போட்ட அசல்லையே குறைஞ்சிருக்கும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டாக பயந்து நீங்கள் சில பேர் வந்து ரொம்ப புது இன்வெஸ்டாக பயந்து வெளியில் போயிடுவாங்க. இப்போ யூஎஸ் எலெக்ஷனு, பட்ஜெட்டு, செபியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்காக போட்டாங்க. இந்த மாதிரிலாம் தாக்குதல் வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து நம்மளுடைய
போர்ட்ஃபோலியோவில் தான் அஃபெக்ட் ஆகும். இந்த டயத்தை பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, இதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி இந்த டயத்தில் தான் நிறையாவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த நியூ கமர்ஸ் என்ன செய்வாங்கன்னா, ஐயோ மியூச்சுவல் ஃபண்டா லாஸ் வரும், ஷேர் மார்க்கெட்டா லாஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸிட் ஆயிடுறாங்க. அதனால அவங்க திருப்பி உள்ளுக்குள்ளே வரத்துக்கே பயப்படுவாங்க. அது மாதிரி அதுக்கு தான் என்ன சொல்கிறதுனா, நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸரை வச்சுக்கிட்டு போகும்பொழுது நீங்கள் கொஞ்சம் பயப்படாமல் உங்களுடைய எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்க இன்னும் அந்த மார்க்கெட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணி உடனே உங்களுக்கு ப்ராஃபிட்டாலாம் ஆக்கிலாம் கொடுக்க முடியாது எந்த ஃபினான்ஷியல் அட்வைஸராலையும். பட் உங்களுடைய எமோஷனலை அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி இது இப்படி தான் இருக்கும், இது இந்த டயத்தில் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை இந்த டயத்தில் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு உங்களை கைட் பண்ணி கொண்டு போவாங்க. அதுக்கு தான் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸரை வச்சுட்டு நீங்கள் செய்யணுங்கிறது. அது உங்களுக்கு கமிஷன் போகுமே, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஜாஸ்தியாகுமே, இப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய ரிட்டர்ன்ஸ்க்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அது ஹெல்ப்பு அவங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுக்குறோன்னு நினச்சிட்டு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட அதில் கூட தான் வரப்போகுது இல்லையா? அதை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். நல்லா தெரிஞ்சவங்க எந்த ஒரு கைடன்ஸ் இல்லாமல் போகிறத பற்றியும் இல்லை. பட் தெரியாமல் இன்வெஸ்டர்ஸ் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அட்வைஸரோட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் அட்வைஸ் வேணும்னாக்கா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிருந்தாங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.